சூனப்பிரின் தளத்துக்கு வரவேற்கிறேன். நம்ம நாடு சுதந்திர தினம் கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடி முடிஞ்சாச்சு. நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு வருஷம் அதை ஒரு ஞாபகார்த்தமா அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இது ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம்னாக்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாம் கொண்டு நினைவு கூறுவோம். மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னும் இவரு நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாருமே நம்ம நினைவு கூறுவோம். இதற்காக உயிர் நீத்த நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வஉசி, அப்படி வரிசையா நம்ம பார்க்கலாம். திப்பு சுல்தான், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், இன்னும் எத்தனையோ மகான்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு அந்த ஒரு வழி தாங்க முடியாம தான் ஓடினது அவனுங்க எல்லாம். ஆனா ஓரளவு கொள்ளையடிச்சுட்டானுங்க. இருக்கிற நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துல எத்தனையோ மில்லியன் கணக்கில் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் லண்டன்ல கொண்டு போய் சேர்த்துட்டானுங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு கூட தான் விட்டுட்டு போனது. இனிமே நம்ம ஒன்றும் கொள்ளையடிக்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் அந்த குஜராத்ல இந்த சுதந்திர தின விழா நடக்கும்போது ஒரு பள்ளியில அங்க வந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க. இதை போட்டுங்க, யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்களும் வாங்கி டக்குன்னு போட்டுக்கிறானுங்க. அவன் ஒண்ணுமே சொல்லல. போட்டது பிறகுதான் பார்த்தா அது சாவர்கரோட போட்டோ இருக்குது அந்த டிஷர்ட்ல. சாவர்கர் RSS நிர்மாணிச்சு சனாதன தர்மத்தை இந்த இந்தியாவிலே கொண்டு வரணும்னு பாடுபடக்கூடிய ஒரு தலைவர். அது பிஜேபிக்கும் RSSக்கும் வேணா ஒரு தலைவரா இருந்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்துக்களுக்கோ இங்க ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கோ அவர் தலைவரா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கொள்கைகள் அப்படி. இந்த RSS உடைய பெரும் பிரச்சனைகள்னாலதான் இப்ப இந்தியாவில் மதக்கலவரங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்படி ஒரு பக்கம் இருக்குங்களா. இந்த டிஷர்ட் போட்டதை பார்த்த உடனேயும் அந்த மக்கள்லாம் பெற்றோர்கள்லாம் கொதிச்சு போறாங்க. அந்த வீடியோ பாருங்க. ગાંધી બાપુની હત્યા જેણે કરી એના ટી-શર્ટ આવડા નાના નાના શરમ નથી આવતી તમને? ગાંધીના હત્યામાં સાજિશમાં જે વ્યક્તિ குஜராத் உங்களுக்கு தெரியும், மோடியுடைய ஊரு. அங்க எப்படி அங்க நம்ம சுதந்திர தினம் கொண்டாடப்படும் போது நமக்கும் தெரியும் இல்லையா? அதான் பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்களா. அதாவது சாவர்கர் அந்தமான் சிறையில இருக்கிறப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் வெள்ளையர்கள்ட்ட. நான் இனிமே சுதந்திர போராட்டத்தெல்லாம் கலந்துக்க மாட்டேன், நான் ரொம்ப உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவேன், எந்த ஒரு நிலையில உங்களை எதிர்த்து நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அதன் பிறகுதான் அவர் ரிலீஸ் பண்றாங்க. இப்படி வெள்ளையன்ட்ட போய் தன்னை அடமானம் வச்சு தன்னை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியில வந்த ஒருத்தவரை போய் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திர போராட்ட தினத்துல எல்லாரும் டிஷர்ட் கொடுக்குறாங்கனாக்க, சாவர்கர் படம் போட்ட டிஷர்ட் கொடுக்குறாங்கனாக்க எந்த அளவு சுதந்திர போராட்டத்தை கேவலப்படுத்துறாங்க பாருங்க. அதாவது காந்தி படத்தையோ அல்லது நேரு படத்தையோ அல்லது சுபாஷ் சந்திர போஸ் படத்தையோ நீங்க போட்டு கொடுத்துருந்தீங்கன்னாலும் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உடனே அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த கேள்விப்பட்டு உடனே பள்ளிக்கு வராங்க. அங்க உள்ளவங்கள்ட்ட பயங்கரமா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, யாரு இவரு, எதுக்காக நீங்க இவரோட டிஷர்ட்டை எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நாத்துராம் கோட்சே, காந்தியை கொண்ட நாத்துராம் கோட்சேயுடைய டிஷர்ட்டை கூட கொண்டு கொடுத்தாலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த RSS ஆள்கிட்ட போய் பயங்கரமா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. உடனே அந்த மாணவர்கள்ட்ட பெற்றோர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அந்த டிஷர்ட்டை எடுத்து கழட்டி வீசி எறிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த மாணவர்களும் அந்த டிஷர்ட்டை எடுத்து வீசி எறிஞ்சிட்டு மகாத்மா காந்தி வாழ்த்துக்கள், மகாத்மா காந்தி ஜே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு போறதை பாக்குறோம். ஆக இவ்வளவு இணையம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் புகுந்து இவ்வளவு செய்திகள் போய் சேர்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே
இப்படிப்பட்ட குளறுபடிகளை செய்யறாங்கன்னாக்க இவர்கள் வந்து அந்த காலத்துல என்னென்ன கொடுமைகள்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சாவர்கர் என்ன அவருடைய எய்மே என்ன, இங்க ஃபுல்லா இந்துஸ்தானம் ஆகணும், அகண்ட பாரதம் உண்டாக்கணும், இங்க உள்ள முஸ்லிம்கள் தான் 2ஆம் தரக்கூடிய மக்களாக்கணும், கிறிஸ்துவர்ல 2ஆம் தரக்கூடிய மக்களாக்கணும், சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும். அதாவது பார்ப்பனர்கள் மேலையும் தலித்கள் கீழையும் மற்ற ஜாதிகள் அதுக்கு அடுத்தடுத்த போஸ்ட்லயும் அப்படி இருக்கணும், அந்த வர்ண பேதங்கள் கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கொள்கை உடையவர் அவர். அவரை போய் ஒரு தலைவரா கூப்பிட்டு நீங்க வச்சு கொண்டாடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. RSSஓ அல்லது BJPயோ கொண்டாடினா அது அவருடைய தலைவர்னு சொல்லி இருந்துட்டு போலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு தலைவரா அவர் வந்து காந்தியை போலவோ நேருவை போலவோ நீ காட்ட முயற்சித்தா அதை வந்து மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதான் இப்ப அவமானம் சாவர்கருக்கு தான் நடந்திருக்குது இல்லையா? இந்த டிஷர்ட் எடுத்து எல்லாம் வீசி எறிகிறாங்க. உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்க செய்தி. இது போலதான் நம்ம வந்து அங்கங்கே பாசிசம் வெளியில வரும்போது அங்கேயே நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணணும்.